உங்களுக்கு வறுமை ஒரு காரணமாக இருந்தது என்று சொன்னால், வறுமை மட்டுமல்ல, எந்த ஒரு காரணத்திற்கொண்டும் ஒரு பிள்ளையோட படிப்பு தடைபட்டு விடக்கூடாது. அதற்கு தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரோம், தமிழ் புதுவன் திட்டம் கொண்டு வரோம். இப்படி இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம், தயவுசெய்து பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க, கல்லூரிக்கு அனுப்பிச்சி வையுங்கள். சரி, கல்லூரிக்கு அனுப்பிச்சி வச்சா போதுமா? அதன் பிறகு அந்த பிள்ளைக்கு வேலைக்கு என்ன செய்வீங்க? அதற்காக தான் நான் முதல்வன் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பிள்ளைக்கு எந்த திறமை இருக்கின்றதோ, எந்த ஃபீல்டில் போகணும்னு ஆசைப்படுறானோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக அந்த குழந்தைகளை இன்றைக்கி நாங்கள் வளர்த்து எடுத்து அந்த திறமையை கற்றுத்தந்து நல்ல இடத்துல போய் வேலைக்கும் விடுறோம். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பிள்ளையை பற்றி எங்களை நம்பி ஒப்படைச்சிருங்க. எங்களுடைய முதலமைச்சரை கூட்டிங்கன்னா அவரே கையை பிடிச்சி ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு, அவரே கல்லூரிக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு, அவரே அடுத்தபடியாக வேலையிலும் அந்த பிள்ளையை சேர்த்துக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திட்டத்தை நாங்கள் தீட்டுகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ஒத்துழைப்பு. ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருகின்றார். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு துறையை சார்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வராருன்னா 2026 தேர்தலை நினச்சி பண்ணலை, அடுத்த தலைமுறையை நினச்சி இன்றைக்கி திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நீங்கள் நம்பிக்கை வச்சா நாங்கள் மீண்டும் வருவோம். ஆனால் நாங்கள் மீண்டும் வரணுங்கிறதுக்காகவே நாங்கள் திட்டத்தை கொண்டு வரதில்லை. அடுத்த தேர்தலை சிந்திக்காமல் அடுத்த தலைமுறையை நாங்கள் சிந்திக்கிறோம் என்பதை தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக வருகை தந்திருக்கின்ற பெற்றவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, நன்கொடையாளர்களும் சரி, நாமெல்லாம் ஒன்று சேரதான் சமுதாயம். கூட்டு பொறுப்போடு நம்ம பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது போல தான், பெற்றவங்களாம் சரி, ஆசிரியர்களும் சரி, நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்கென்று பல திறமைகள் இருக்கின்றது, அந்த திறமையை வெளிக்கொண்டு வேண்டியதுதான் உங்கள் அனைவருடைய பொறுப்பு என்பதை நான் அடிக்கடி சொல்வது காரணம். அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு பிள்ளைகிட்டேருந்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாகத்தான் கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, பிள்ளைக்கு நல்லா பாட தெரியுமா பாட வைங்க, நல்லா பேச தெரியுமா பேச வைங்க, நல்லா வரைய தெரியுமா வரைய வைங்க, நல்லா கவிதை சொல்ல முடியுமா கவிதை எழுத வைங்க என்று ஒவ்வொரு ஃபீல்டையும் அந்த பிள்ளைகள் நாங்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தின் முதல் ஆண்டு 24 லட்சம் பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு 40 லட்சம் பிள்ளைகள் அந்த திறமை போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கான பெருமை. இது வெறும் 6ஆம் வகுப்பு மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த ஆண்டு சட்டப்பேரவையில் எங்களுடைய அறிவிப்பாக இருக்கின்ற 1ஆம் வகுப்புலேருந்து பிள்ளைங்களுக்கு திறமை உண்டு, அதனால் 1ஆம் வகுப்பு பிள்ளைங்கள்லேருந்து இதில் நீங்கள் ஈடுபடுத்துங்கள் என்கின்ற திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணை எட்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம்.